ஒரு காதல் சூர்யா கையில் கல்யாண முகூர்த்த கொண்டாட்டம். நீ ஆடும்போது சூர்யா உன்னை மட்டும் தான் பாப்பான். நீ உன் டான்ஸ் மேல மட்டும் கவனத்தை வை, மத்தத நான் பாத்துக்கிறேன்னு என்னமோ வாய்க்கிலேயே பேசினியேமா. இப்ப என்ன ஆச்சு? நான் அசிங்கப்பட்டு நிக்கிறேன். இப்போ உனக்கு சந்தோஷமா? சாப்பிட்ட சாப்பாட்டுல பிரச்சனையா இல்ல குடிச்ச கூல்ட்ரிங்க்ஸ்ல பிரச்சனையான்னு தெரியலையே. ஆனா இப்ப நம்ம போனா இந்த பத்மா நம்மள சம்ஹாரம் பண்ணிடுவாளே. சூர்யா மாமா பார்த்து அசந்து போகணும்னு ஆசாசையா கஷ்டப்பட்டு அவருக்காக ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா அவரு அந்த கிளியோபட்ராவே கொஞ்சிட்டு இருக்கிறத பாக்கும் போது அப்படியே செத்து போயிடலாம் போல இருந்துச்சுமா. தெரியுமா உனக்கு? இந்த லட்சணத்துல சூர்யா கண்டிப்பா உன் கழுத்துல தான் தாலி கட்டுவான்னு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன்னு சொல்லி என்னமோ பில்டப்லாம் பண்ண. கடைசியில எதுக்கும் லாய்க்கு இல்லாத அந்த சோனா ஆண்டியை தான் ஏற்பாடு பண்ணிருக்க. அந்த கையலுக்கு ஏதாவது ஆகணும் பார்த்தா கடைசியில டான்ஸ் ஸ்டேஜ்ல நான் தானே கீழே விழுந்தேன். இப்போ நான் தான் அசிங்கப்பட்டு நிக்கிறேன். ஒரு விஷயத்தை முடிக்க ஒரே ஒரு பிளான மட்டும் வச்சுக்கிட்டு வேலை செய்ய நான் என்ன உங்க அப்பன மாதிரி முட்டாளா? அம்மாடி, உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நான் எங்க வந்தேன்? என்ன மறுபடியும் சோனா ஆண்டி மாதிரி வேற யாரையாவது ஏற்பாடு பண்ணிருப்ப? அட போமா, இனியும் உன்னோட பேச்ச நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. நீ நம்புறதும் நம்பாததும் உன் இஷ்டம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நாளைக்கு காலையில சூர்யா கட்ட போற தாலி உன் கழுத்துல தான் ஏறும். ஏன்னா இப்ப நான் ஏவி விட்டுருக்க அஸ்திரம் என்னோட கடைசி பிரம்மாஸ்திரம். இது மிஸ்ஸே ஆகாது. அதனால நீ கோபப்படாம ரெஸ்ட் எடு. அப்பதான் நீ காலையில மணமேடையில உட்காரும் போது உன் முகம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்பேற்பட்ட ஆளு யாருமா? ஃபங்க்ஷன் ஹால்ல எதுவும் பண்ண முடியலன்னு தனியா ரூம்ல இருக்கும்போது போட்டு தள்ளலான்னு போனா அங்க இவ சூர்யா ஃப்ரெண்ட்ஸ்ங்கிற பேர்ல அந்த பக்கி கூட்டத்தோட இருந்தா. அப்பையும் ஒன்னும் பண்ண முடியல. இவ ரூம்ல எப்படியும் தனியா தான் இருப்பா. இப்பவாச்சும் போட்டுலான்னு பார்த்தா பத்மா அம்மா இவ ரூமுக்குள்ள போயிருக்காங்க. இவ சோழிய முடிக்கிறதுக்குள்ள நம்ம சோழி முடிஞ்சிரும் போல இருக்கே. இப்போதைக்கு இந்த ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கோ. எங்க வீட்ல அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. அவங்களே பாத்துக்குவாங்க. நீ நான் சொல்றத மட்டும் செய். புரியல? நீ நான் சொல்றத மட்டும் செய்ன்னு சொல்றேன். இப்ப புரியுதா? உட்காரு. எல்லாம் ரெடியா? பக்கத்து நாட்டு பார்டர் கூட தாண்டிடலாம் போல. ஆனா இவ ரூமுக்குள்ள போய் நிம்மதியா ஒரு வேலையை கூட முடிக்க முடியலையே. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்துகிட்டே இருக்காங்க. அம்மா, நீங்க கேட்டதை எடுத்துட்டு வந்திருக்கேன். இங்க வச்சுட்டு போ. நாங்க பரம்பரையா ஜமீனா இருக்கோம். இனியும் இருப்போம். உங்க அப்ப ஒரு பித்தளை பாத்திரம் மாதிரி தனக்கு தானே தங்கமுலாம் பூசிக்கிட்டு ஜமீன் வேஷம் போட்டுக்கிட்டு ஊரையே ஏமாத்திக்கிட்டு இருக்கான். அது ஊருக்கே தெரியும். அப்படிப்பட்ட நீங்க என்னைக்கு எங்களை மாதிரி ஜமீனாக்க முடியாது. நாங்க சேர்த்துக்கவும் மாட்டோம். உன்னோட பார்வைக்கு அர்த்தம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அப்படிப்பட்ட நீங்க எதுக்கு எங்க அக்காவை பொண்ணு கேட்டு வந்தீங்கன்னு தானே நினைக்கிற? என் வீட்டுக்காரர் கொடுத்த வாக்குக்காகத்தான். வேற வழி எதுவும் இல்லாம
தகுதியே இல்லாத உன் அக்காவை நாங்களே ஃபாரின்ல படிக்க வச்சு என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதிச்சோம். ஆனா என்னதான் ஃபாரின் போய் படிச்சாலும் அவ உங்க அப்பா மாதிரியே உங்களை மட்டும் இல்ல எல்லாரையும் ஏமாத்திட்டு ஓடி போயிட்டா. அதனால உங்களுக்கு கேவலமோ இல்லையோ நாங்க ரொம்ப அவமானமா ஃபீல் பண்ணோம். ஆனா ஒரே ஒரு சந்தோஷம், ஊருக்கு தெரியறதுக்கு முன்னாடி நாங்க தப்பிச்சோம். சரி, தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். அடுத்து என்ன பண்ணலான்னு பார்த்தா சூர்யா உன்னை போய் கூட்டிட்டு வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். அதான் இத ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னு இப்ப நான் உன் முன்னாடி நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த பேக் எடுத்து ஓபன் பண்ணி பாரு. திறந்து பாரு. எங்க ஜமீனை நம்பி வந்த யாரும் ஏமாந்து போனது கிடையாது. நீ இந்த ஜமீன்ல வாழணும்னு வந்தவ. ஒன்ன நாங்க ஏமாத்துவோமா? அதுக்கு தான் இந்த பேக். பாரு, திறந்து பாரு. இதெல்லாம் உனக்கு தான். இதுக்காக நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். உன் அக்கா மாதிரியே நீயும் ஓடி போகணும். ஆமா, எதுக்கு இவ்ளோ ஷாக்? ஓடி போறதோட உங்க குடும்பத்துக்கு புதுசு இல்லையே. என் பையனுக்கு ஏத்த பொருத்தமான பொண்ணு என் பேத்தி தேனுதான். என் பையன் ரொம்ப நல்லவன். காலையில நீ ஓடி போன விஷயத்த நான் அவன்கிட்ட சொன்னேன்னு வை, கொஞ்சம் ஃபீல் பண்ணுவான். அப்புறம் என் பேத்திய கல்யாணம் பண்ணிப்பான். நீ இவ்வளவு தூரம் நம்பிக்கையோட வந்துட்டு கடைசியில ஏமாந்து போக கூடாதுல்ல. அதுக்காகவும் நாளைக்கு உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் தேவைப்படும்ல, அதுக்காகவும் தான் இவ்வளவு பணமும் நகையும் உன் முன்னாடி கொண்டு வந்து வச்சிருக்கேன். இப்ப நீ என்ன பண்றேன்னா, நான் இங்கிருந்து போனது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள சின்னதா ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு இந்த பேக் எடுத்துட்டு ஓடி போயிடும். இல்ல உன் வாழ்க்கை நரகமாயிடும். நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. அம்மா வந்து எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சிட்டு இருந்திருக்கலாம். அது எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு. காலையில முகூர்த்தத்தை வச்சுக்கிட்டு இன்னும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க சூர்யா? தனமா தூக்கம் வரமாட்டுது. தனமா பொம்பளை பிள்ளைங்க தான் இந்த மாதிரி டென்ஷனா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உன்னை பாக்குறப்ப எனக்கு சிரிப்பா வருது சூர்யா. கல்யாணம் எல்லாருக்கும் பொது தானே. சரி, எல்லாரும் தூங்கிட்டாங்களா? காலையில சீக்கிரம் எந்திரிக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறவங்க எல்லாருமே தூங்கிட்டாங்க. கையலும் தூங்கிட்டாளா? அப்படி வா வழிக்கு. என்னடான்னு பார்த்த, புரிஞ்சு போச்சு. இப்ப அவ தூங்கலனா நீ போய் தாலாட்டு பாட போறியா? கல்யாணத்துக்கு அப்புறம் அதை பண்ணிக்கலாம். இப்ப அவகிட்ட பேசணும் போல இருக்கு தனமா. சாயந்தரத்துல இருந்து அவ கூட தானே பேசிட்டு இருந்த, அது பத்தலையா? தூங்க போற நேரத்துல என்னத்த புதுசா பேசிட போற? இல்ல தனம்மா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கயல் கிட்ட நிறைய கேள்விகள்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் அவ கொஞ்சம் கொஞ்சமா அவ மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சா. அத பார்த்த உடனே நானும் அவகிட்ட நிறைய விஷயம் கேட்கலாம்னு நினைச்சப்பதான் அங்க அம்மா வந்து எல்லாரையும் போய் படுங்கன்னு சொல்லிட்டாங்க. அது கூட அம்மா போக சொன்னதும் அவ முகம் வாடி போச்சு. அதான் அவளுக்கு ஒரு ஆறுதல் சொன்ன மாதிரி இருக்கும். அப்படியே நான் கேட்க ஆசைப்படுறதையும் கேட்கலாமேன்னு பார்த்தேன். இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும்தான் உனக்கு இந்த கண்டிஷன் எல்லாம். நாளைக்கு காலையில முகூர்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிலன ஒரு காதல் சூர்யா
சூர்யா கையல் கல்யாண முகூர்த்த கொண்டாட்டம். இடைவேளைக்கு பிறகு சிலன ஒரு காதல் சூர்யா கையல் கல்யாண முகூர்த்த கொண்டாட்டம் தொடர்கிறது. சூர்யா, தூங்காம இங்க என்ன சுத்திட்டு இருக்க? ரஞ்சித், சூர்யாவுக்கு என்ன வேணும்னு கேட்டு அவனை ரூம்ல படுக்க வச்சுட்டு நான் சொன்னதை எடுத்துட்டு வா. சரிம்மா. ஏதாவது வேணுமா சூர்யா? இல்லைண்ணா. சரி வா, முக்கியமான விஷயம் ஒன்று உங்ககிட்ட பேசணும். நாளைக்கு உன் டிபார்ட்மெண்ட்லேருந்து யார் யார் வராங்கன்னு லிஸ்ட் போட்டு கொடுத்துரு. அவங்களுக்கெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும். சரியா? சரி. சரி வா போலாம். ஹேண்ட்ஸமா இவனை மஃப்டில பார்க்க பிடிக்குமா இல்ல போலீஸ் யூனிஃபார்ம்ல பிடிக்குமா? போலீஸ் யூனிஃபார்ம்ல. எப்படா விடியும்னு இருக்கு. விடிஞ்சதுக்கு அப்புறம் என்னை கையில யாராலையுமே பிரிக்க முடியாதுல்ல. ஐயோ, பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கே. கொஞ்சம் நில்லுங்க. நீங்க வந்திருக்கிறவங்கள கவனிச்சா மட்டும் போதும். அம்மா, என் கண்ணே பற்று போல இருக்குடி. இத பார், ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் இவ தனியா இருக்கட்டும். கல்யாணம் பண்ணிக்க போற என் நிலைமையே இப்படி இருக்கே. காலேஜ் படிக்கும்போது காதலிச்ச எத்தனை பேர் நம்ம கிண்டல் பண்ணிருப்போம். ஒருவேளை அவங்க கொடுத்த சாபம் தான் நமக்கு இப்படி நடக்குதோ? கையல் தூங்கிருப்பாளா? அம்மா கூட்டிட்டு போனாங்க. ஒருவேளை அவங்களும் கூட இருப்பாங்களா? என்ன பண்ணலாம்? மை டியர் கியூபிட், நீதான் பிரிஞ்சிருக்கிற காதல அம்பு விட்டு சேர்த்து வைப்பியாமே. எங்களோடது காதலையும் தாண்டி வேற லெவல். அப்படிப்பட்ட எங்களை இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா பிரிச்சு வச்சு ஏன் சதி பண்ற? அதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணி எங்களை சேர்த்து வைக்க கூடாதா? மை டியர் காதல் கடவுள் கியூபிட், நீ இருக்கிறது உண்மைன்னு நிரூபிச்சிட்டப்பா. நான் ஒரு ஃபோன் போட்டு பேசி பார்க்கறேன். ஒருவேளை அம்மாவோ வேற யாராவது எடுத்தாலோ, சாரி கை தவறின் பட்டுருச்சுன்னு சொல்லி சமாளிச்சுக்கலாம். ஹலோ கயல், உன் கூட யாராவது இருக்காங்களா? இல்ல. அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அம்மா, நீ இன்னும் தூங்கலையா? இல்ல. எப்படி தூங்கி இருப்ப? என்னை விட பயங்கர டென்ஷன்ல தான் இருப்ப. ஆமா, ஈவினிங் வரைக்கும் பயங்கர டென்ஷனாவே இருந்தா அத சொன்ன.
ஓரளவுக்கு சமாளிச்ச எனக்கே தூக்கம் வரல. அப்படி இருக்கும்போது உனக்கு மட்டும் எப்படி தூக்கம் வரும்? இனிமே உனக்கு எந்த டென்ஷனும் இருக்காது. நீ ரொம்ப பயப்பட வேண்டாம். நான் இருக்கேன். உன்னை நல்லா பார்த்துப்பேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. அதை சொல்லதான் ஃபோன் பண்ணேன். மத்தபடி இந்த ராத்திரி நேரத்துல உன்னை மொக்க போட்டுக்கொள்ள நான் விரும்பல. கடைசியா உன்னை ஒன்று சொல்லிட்டு போனை வச்சிடுறேன். காலையில முகூர்த்தம். தூங்காம இருந்தா முகம் நல்லா இருக்கும். சோ நீ தூங்கு. ஐ மிஸ் யூ கயல். இங்கே பார்த்தால் கடிக்குது. கவிதா, கவிதா, என்னம்மா? போனை கூட கயல் கிட்ட பேசணும். ஐயோ அப்பா, அவர் தூங்கிட்டு இருக்காரு. நீ போன் எடு. தூங்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க கல்யாணே? தூங்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க கல்யாணே? வந்ததுல இருந்து பொண்ணுகிட்ட பேசவே இல்லைங்க. அதான் ஒரு வார்த்தையாவது போன்ல பேசிட்டு படுக்கலாமேனுதான். அவ சேஃபா இருப்பா. அவ இப்ப நம்ம பொண்ணு இல்ல, ஜமீன் விட்டு மருமக. அதை நீ புரிஞ்சுக்கணும். அவங்க வீட்டு பொண்ணு எப்படி பாத்துக்கணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவ நான் பெத்த பொண்ணுங்க. அவ சாப்பிட்டாளா இல்லையான்னு கூடவா கேட்க கூடாது? அதெல்லாம் அவளை கவனிச்சுக்க அங்க நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, காலையில முகூர்த்தத்துக்கு சீக்கிரம் ரெடி ஆகணும்னு அவ இந்நேரம் தூங்கி இருப்பா. நீ அவளுக்கு போன் போட்டு டிஸ்டர்ப் பண்ணுமா? ஊர்ல இல்லாத அதிசயமா இருக்குது. பெத்த பொண்ண ஒரு அம்மா சாப்பிட்டியான்னு கூடவா கேட்க கூடாது? நேர்ல பார்த்தாதான் குத்தோன்னு சொன்னாங்க. போன்ல கூடவா பேசக்கூடாது? இது எங்க போய் முடிய போதோ எனக்கு தெரியல. தொண்ணு பேசாம படுத்து தூங்கு, இல்ல அமைதியா கேட்ட. ஆனா மத்தவங்களுக்கு தொந்தரவு பண்ணாம இரு. இப்ப என்ன, உன் பொண்ணு பாதுகாப்பா இருக்கான்னு தெரியும், அவ்வளவுதானே? நீங்க நிம்மதியா படுத்து தூங்குங்க. நான் பார்த்துட்டு வந்து சொல்றேன். போனோடு குடு. விவரமா இருக்கலாம். இந்த மனுஷன் எப்பவுமே இப்படிதான் பண்ணுவாரு. கயல் கிட்ட தானே பேசணும்னு சொன்னோம். அந்த பொண்ணு சாப்பிட்டுச்சா இல்லையா ஒண்ணுமே புரியல. ச்சே. உன் அக்கா மாதிரியே நீயும் ஓடி போகணும். ஆமா, எதுக்கு இவ்ளோ ஷாக்? ஓடி போறதோட உங்க குடும்பத்துக்கு புதுசு இல்லையே. சின்னதா ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு இந்த பேக் எடுத்துட்டு ஓடி போயிடு. இல்ல உன் வாழ்க்கை நரகமாயிடும். என்ன உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன்.